ஒட்டுமொத்த இலங்கை நாட்டையுமே கபளீகரம் செய்த இந்த டிட்வா புயல் ஒரு சினிமா கதாநாயகனா இருந்தா என்ன பஞ்ச் வசனம் சொல்லியிருக்கும் தெரியுமா? நான் கரையை கடக்கிற புயல் கிடையாது, கடல்லையே டிராவல் பண்ற புயல்னு வசனம் பேசியிருக்கோம். ஏன் இந்த கலேபரமான சூழல்லையும் ஒரு நகைச்சுவைக்கு முயற்சிக்கிறோம் அப்படின்னா இதோட பாதை அப்படி இருக்க போது. மேலும் இன்னைக்கு வானிலை ஆய்வு மையத்தோட செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புயல் கரையை கடக்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. காற்றழுத்த தாழ்வு நிலையா வலு குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த புயல் எப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத இதோடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு இப்போ புயல் எங்கே இருக்குது? இலங்கையினுடைய வடப்பகுதிகளில் இருக்குது. இதோடைய அடுத்தடுத்த பயணத்தை நம்ம பார்க்கும்போது தெரியும். இலங்கையுடைய வட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த புயல் 26ஆம் தேதி இலங்கைக்கு அருகில் காற்றழுத்த தாழ்வுநிலையாக உருவாகி 27ஆம் தேதி இலங்கை கடற்பரப்புக்குள்ள இலங்கை நிலப்பரப்புக்குள்ள நுழையுது. வழக்கமாக ஒரு புயல் கடல் பரப்பில் இருக்கும்போது தன்னை வலிமையாக்கிக்கும், ஆக்ரோஷமான ஒரு ஆட்டத்தை ஆடும். ஆனால் நிலப்பரப்புக்குள்ளே வந்தால் அது வலு குறையணும் இல்லை. ஏன்னா அங்கே வறண்ட காற்று இருக்கும், மலைகள் இருக்கும், அதனால அதனுடைய வலு குறையணும். ஆனால் இலங்கை ஏன் புரட்டி போட்டுச்சு? இலங்கை ஏன் கபளீகரம் செஞ்சுச்சு? 123 பேர் உயிரை ஏன் குடித்தது? இலங்கை முழுவதும் காட்டாற்று வெள்ளம் ஏன் ஓடிச்சு அப்படின்னா இந்த புயலை நம்ம பார்க்க முடியும். இந்த புயலோடைய பாதையில் நம்ம புயலை கண்பகுதி எடுத்துப்போம், மையப்பகுதி. அந்த மையப்பகுதியை சுற்றி ஒரு வெளிவட்ட சர்க்கிள் இருக்கும்ல, அந்த வெளிவட்ட பகுதி இரண்டு புறமும் இடது வலது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கடல் பகுதியில் இருந்துச்சு. அப்போ கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமான சூழல் இருக்குல்ல, அது ஒரு ஈரப்பதமான ஒரு வாய்ப்பை அந்த புயலுக்கு தந்தது. 27ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும், இன்று காலை வரைக்குமே அது பல்வேறு வகையான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இலங்கையினுடைய வட பகுதிக்கு அந்த புயல் அப்படிங்கிறது வந்தது. இப்போ இன்றைய தினம் 29ஆம் தேதி பிற்பகல் அப்படிங்கிற சூழலில் அது ஒட்டுமொத்தமாக கடலுக்கு வந்துருச்சு. இலங்கையில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து பார்த்தோம். கடல் நிலப்பரப்பில் இருந்துச்சு, ஆனால் அதனுடைய வெளிவட்ட பகுதி கடலில் இருந்துச்சு. அதுக்கு புயலுக்கு தேவையான வலிமை கடல்ல இருந்து கிடச்சிச்சு. இப்போ அது கடற்பகுதிக்கு வந்துருச்சு. ஆனால் கடற்பகுதிக்கு வந்தால் இன்னும் ஆக்ரோஷமாக மாறிடுமா அப்படின்னா அங்கே தான் நம்ம இன்னொரு பாயிண்ட்டையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருப்பாங்க, 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 40 knots அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல அது புயலாக தான் இருக்குது. நாளைய தினமும் 40 knots அப்படிங்கிறதா இருக்கும், புயலாக தான் இருக்கும். ஆனால் புயல் தமிழக கடலோர பகுதி, தமிழக பாண்டிச்சேரி கடலோர பகுதியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அங்கே இருக்குது அப்படின்னா இன்று நள்ளிரவில் ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் புயலோட மையம் இருக்கும். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா 55. அதன் பிறகு சென்னைக்கு அருகாமையில் 20 கிலோமீட்டருக்கு குறைவான ஒரு தூரத்தில் தான் புயல் இருக்கும். அது 1ஆம் தேதி வரைக்கும் அப்படியான சூழல் இருக்கும். அப்போ இவ்வளவு குறைவான தூரம் இருக்குது அப்படின்னா புயலின் 2 பகுதி இருக்குது, இடது வலதுன்னு எடுத்துப்போமே. அப்போ ஒரு பகுதி எங்கே இருக்கும்? லேண்டில் இருக்கும், நிலப்பகுதியில் இருக்கும். இன்னும் இன்று நள்ளிரவில் இருந்து அது நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாகிரும். 1ஆம் தேதி வரைக்கும் புயலின் ஒரு பகுதி முழுக்க நிலப்பரப்பில் இருக்கும், இன்னொரு பகுதி தான் கடல் பரப்பில் இருக்கும். அப்போ நிலப்பரப்பில் இருக்குன்னா அந்த புயல் வலிமையாக இருக்குமா? இருக்காதா? புயல் கடல்ல இருக்கும்போது தான் வலிமையாக இருக்கும். புயல் எப்பயுமே தன்னைத்தானே வலுப்படுத்தி கொள்ள முயற்சிக்கும். ஆனால் லேண்ட் ஆக்சஸ் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறதால தரைக்காற்று, ட்ரையான ஒரு காற்று, வறண்ட காற்று அந்த புயலின் சுற்றுவட்ட பாதையில் சேருது. புயல் வலு குறைவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துது. அதே நேரம் இந்த புயலை வழிநடத்தக்கூடிய விண்ட் ஷியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அது வழிநடத்தக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது உயரழுத்த காற்றா இந்த புயலை தரையை நோக்கி தள்ளும். ஆனால் வெளியில் தரையில் இருக்கக்கூடிய காற்று இந்த புயலை கடலை நோக்கி தள்ளுது. கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் மாட்டிக்கொண்டது போல தான். வழக்கமாக இந்த பருவமழை காலத்தில் வங்கக்கடலில் என்ன நடக்கும்? ஒரு புயல் உருவாகும். அந்த புயல் சென்னையை ஒட்டியோ, கடலூரை ஒட்டியோ, நாகப்பட்டினத்தை ஒட்டியோ கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போயிடும், அல்லது திருவள்ளூர், தெற்கு ஆந்திரா அப்படின்னு கடந்து நிலத்தை அடைஞ்சிரும். ஆனால் இன்றைய நாளிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 48 மணி நேரத்துக்கு ஒரு ஈஸியாக ரைடு போன்ற ஒரு பயணத்தை இந்த புயல் மேற்கொள்ளும். இந்த புயல் அடுத்தடுத்து வலு எப்போ குறையும் அப்படின்னா 1ஆம் தேதி நள்ளிரவில் இந்த புயலின் வேகம் குறையும். அதற்கு பல்வேறு வானிலை காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆன்டி சைக்ளோன் அப்படிங்கிறது இருக்குது, உயரழுத்த காற்று அப்படிங்கிறது இருக்குது, கிழக்கு திசை காற்று கூடுதலாக சேருது. இதெல்லாம் சேர்ந்து தான்
இந்த புயலை 1ஆம் தேதி ஒரு வலுக்குறைந்த ஒரு புயலாக, ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றும். ஆனாலும் இது கரையை கடக்கலை அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறியை போட்டிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். அப்போ 1ஆம் தேதிக்கு பிறகு என்னங்க நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்போ பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளில் மழை எப்படி இருக்கும், காற்று எப்படி இருக்கும், அதுதான் அடுத்த கேள்வி. ஏன்னா ஒரு புயல்னு வந்துட்டாலே சென்னையை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது காற்றை கொண்டு வந்து அழிவை ஏற்படுத்திடுமா, இல்லை சென்னை போன்ற பகுதிகளில் மழையை கொட்டி வெள்ளத்தை ஏற்படுத்திடுமா அப்படிங்கிறது தான். இந்த புயலை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் இது உருவாக்காது அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் நம்பலாம். ஏன் அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய மழையின் அளவு அப்படிங்கிறதும் அதீத மழையை, பெருமழையை கொட்டிடுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வானிலை ஆய்வு மையம் சென்னை போன்ற சில இடங்கள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை அப்படியான இடங்களில் நாளைய தினம் ஒரு சில இடங்களில் மட்டும் அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காற்றை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் 29ஆம் தேதி வரைக்குமே, நள்ளிரவு வரைக்குமே தமிழகத்தின் டெல்டா கடலோர பகுதிகளில் 70-80 கிலோமீட்டர், அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடும். நாளைய தினம் சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஒரு ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிற ஒரு அளவில் தான் அது இருக்கும். அதே நேரத்தில் காற்றின் வேகத்தை பார்த்தீங்கன்னா, தரைக்காற்று சென்னையை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னா 60லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும், அவ்வப்போது 80 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். 1ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் இப்படியான சூழல். அப்போ 1ஆம் தேதி பிற்பகல் வாக்கில் காற்றின் அளவு குறையும். ஆனால் அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் 1ஆம் தேதி 11 மணிக்கு பிறகு என்ன, இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே கரையை கடந்துருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.